வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் திமுக நேரடியாக களமிறங்க போகிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் கோவை தொகுதியை திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஒருவேளை மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணியில் இணைஞ்சாருன்னா கண்டிப்பாக அவரும் கோவை தொகுதியை தான் டார்கெட் பண்ணுவார். ஏன்னா ஏற்கனவே வானதி சீனிவாசன் அவர்களிடம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் தோல்வியை சந்தித்தார். அதனால் திமுக கூட்டணிக்கு கமலஹாசன் அவர்கள் வந்தால் கண்டிப்பாக அவரும் கோவை தொகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் கோவை தொகுதியினோட உடன்பிறப்புகள் பல பேர் திமுக தலைமைக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. அந்த கடிதத்தில் ரஜினியின் மருமகனான விசாகன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. யார் இந்த விசாகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முன்னாள் பல்லடத்தினுடைய எம்எல்ஏ பொன்முடி அவர்களுடைய குடும்ப வாரிசு. அதாவது பொன்முடி அவர்களுடைய தம்பி வணங்காமுடியின் மகன் தான் விசாகன். அதனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கினா கண்டிப்பாக நம்ம வெற்றியை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக தலைமைக்கு கொடுத்துருக்காங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் பல்லடம், சூலூர், கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் கோவையினுடைய நாடாளுமன்ற தொகுதி. இதில் கோவை தெற்கு தவிர்த்து மற்ற எல்லா தொகுதியும் அதிமுகவுடைய வசத்தில் தான் உள்ளது. அதனால தான் கோவையை அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் விசாகன் அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு வழங்கினாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு 100% சான்ஸ் இருக்கிறதா அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப எல்லா சமுதாயத்திற்கும் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் திமுக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தான் முன்னிலைப்படுத்துது. அதனால தான் திமுக தொடர்ச்சியாக கோவையில் ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா சமுதாயத்தையும் அரவணைச்சு போனோம்னா கண்டிப்பாக அதிமுக வசமுள்ள கோவை தொகுதி திமுக வசமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர் தான் விசாகன். அதுவும் ரஜினியின் மருமகன் அப்படின்றது கூடுதல் பலம். அதனால் ரஜினி ரசிகர்களும் அவருடைய வெற்றிக்கு உழைப்பாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை திமுகவின் கோவை உடன்பிறப்புகள் திமுக தலைமைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடிக்கடி உதயநிதி அவர்கள் கோவையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் கலந்துக்கிட்டே இருக்காரு. கோவையை எப்படியாவது திமுக வசம் ஆக்கிரணும் அப்படின்றதுல அவரும் உறுதியாக இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. அதனால் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கோவை தொகுதியில் நேரடியாக களமிறங்க போகுதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.